முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, காலையில் 4 மணிலேருந்து எப்படியாவது உன்கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லிடணுன்றதுக்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்ததால் கால் வலிக்குது. இப்போதாவது என்னை கூப்பிட்டியே, ரொம்ப சந்தோஷம். உன் வீட்டுக்குள்ளே புகுந்து இப்போ உட்காந்துட்டு இந்த அப்பன் முருகன் அப்படியே உன்னை மனசார ஆசீர்வதிச்சு உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லபடியாக உயரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். சில விஷயங்கள் உனக்கு தாமதமாச்சு, தள்ளி போச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் சரி செய்ய தானே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் தாமதமாக்கிய தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அற்புதமானதா அழகானதா முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ நினச்சது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயத்தை தான். உன்னை நோக்கி வர்றதை ஏற்றுக்கும், உன்னை விட்டு விலகி போகிறத அப்படியே விட்டுடணுங்கிறது. எந்த உறவாக இருந்தாலும் யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்க முயற்சி செய்யாதே. உனக்கான உறவுனா, உனக்கான பொருட்கள், உனக்கான மனிதர்கள்லாம் அவங்க உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க தானே. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தலை நிமிர்ந்து உன் மனசாட்சிப்படி நீ நேர்மையாக நடக்கும்போது அதை புரிஞ்சுக்காதவங்க உன்னை பற்றி என்ன வேணா சொல்லட்டும். யார் என்ன சொன்னாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நீ இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகனுடைய பிள்ளை. யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நல்ல விதமாக நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக வாழக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் தோல்வியை வர நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. எப்போது நீ என்னுடைய பாதத்தை சரணடைஞ்சியோ அப்போதே உன் வாழ்க்கையை நான் என் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். கர்மாக்களால் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் இனிமே உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு தான் தேடி ஓடி வந்தேன். நீ இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நீ இருக்கிற மனிதர்களின் இதயமாக இருந்தாலும் சரி, உனக்கு ஒத்து வராத மனிதர்களிடத்தில் நீ இருந்துக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். எந்த இடம் உனக்கு ஒத்து வரலையோ, எந்த மனிதர்கள் உன் குணத்தோட ஒத்து போகலையோ, சற்றும் யோசிக்காமல் அவங்கள விட்டு கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கைக்கு எதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தானே தெரியும். அனைத்தையும் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. அடுத்தவங்களுக்காக வாழாமல் அடுத்தவங்க பார்வைக்கு நல்லா தெரியணும், நல்லபடியாக இருக்கணும், நல்ல பிள்ளை நினைக்கணும்னு யோசிக்காமல் உனக்காக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ பழகிக்கும். ஊரில் உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு ஒன்றுனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நல்லது கெட்டதோ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீதானே உனக்காக செஞ்சுக்கிற. இந்த ஊரும் உலகமும் ரயில் பயணம் போல தான். பாதியில் ஏறுறவங்க பாதியிலே இறங்கி போயிடுவாங்க. உன் வாழ்க்கையில் வந்தவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு போக தான் போகிறாங்க. அவங்களுக்காக நீ எதையும் மாற்றிக்க வேண்டாம். உனக்கான விஷயங்களை உனக்கு பிடிச்சது போல் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னை பற்றி பேசாதவங்களை பற்றி நினைப்பதை விட்டுட்டு உன்கிட்ட பேசுகிறவங்களோட சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைச்சிடும். உன்னை கை தூக்கி விட உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உன் தகுதியை உயர்த்தி, உன் திறமையை உயர்த்தி உன் வாழ்க்கை பயணத்தையே நான் வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன். எந்த ஒரு மனிதன் தான் தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சும் தவறை திருத்திக்காம பரவாயில்ல, நல்லா இருந்தால் போதும், சுகமாக சொகுசாக இருந்தால் போதும் நினச்சிக்கிட்டு தப்பை மேலும் மேலும் செய்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். தப்பு செஞ்சிடவங்க தானாக திருந்தாமல் யாராலும் திருத்த முடியாது தானே. நீ தவறு செஞ்சேன்னு உனக்கு தெரிய வரும் பொழுது யோசிக்காமல் அதை மாற்றிக்கவும் திருந்திக்கவும் தயாராக இரு. பதவி, பணம், அந்தஸ்து உள்ளவர்களுக்கு எல்லா இடங்கள்லையும் முன்னுரிமையும் முதல் மரியாதையும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மையான பக்தியும் தொண்டுள்ளமும் கொண்டவர்களுக்கு மட்டுமே நான் எப்போதும் முன்னுரிமையை கொடுப்பேன் என் செல்லமே. அதனால தான் உன் பக்தியை பார்த்து வியந்து, உன் நல்ல எண்ணங்களை பார்த்து மகிழ்ந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துடணும்னு காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உன்னை எந்த விதத்திலும் நான் தோற்று போக விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் நானே உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். எதிர்காலத்தில் என்ன நேருமோன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் எதையும் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்பிக்கையோட களத்தில் இறங்கும்போது, உனக்கான முயற்சிகளை நீ செய்யும்போது தான் உன் வாழ்க்கையில் ஒன்றால் ஜெயிக்க முடியும். நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்படாத. நல்லதுன்னா
கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ துணிஞ்சு செயல்படு. கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ நிம்மதி அடைந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களின் நிம்மதி அடைய செய்தால்தானே அது நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். உனக்கு எது சரியாக இருக்கும், உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு உனக்காக மட்டுமே யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்லதை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் மாற்றங்களை விட ஏமாற்றங்களே சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இதுவரைக்கும் நீ ஏமாந்து போன விஷயங்களை நினச்சி தோற்று போயிட்டதா வருத்தப்படாத. ஏமாற்றங்கள் தான் உனக்கு ஏராளமான அனுபவத்தை கொடுத்துருக்கு. யாரையும் வெறுக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான இடம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. உனக்கான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. இந்த உலகத்தில் ஆள் உதவி ஆரவம்னு எதுவுமே இல்லாமல் தனியாக வாழ்கிறவங்களுடைய கஷ்டத்தை விட எல்லா சொந்த பந்தமும் இருந்தும் தனியாக வாழ்கிறாங்க பாரு, அவங்களுடைய மனவேதனை தான் மிகவும் கொடுமையாக இருக்கும். இத்தனை பிள்ளைகளை பெற்றும் இத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தும் இவ்வளோ உறவுகள் இருந்தும் நமக்கு ஒன்றுன்னா கேட்குறதுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூட ஆள் இல்லையே நீ யோசிக்கிறதெல்லாம் வருத்தப்படுறதெல்லாம் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அந்த கஷ்டத்தை உன் கூட இருக்க யாருக்கும் நீ கொடுத்துட வேண்டாம் என் செல்லமே. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்களுக்காக ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு ஆறுதலாக இருக்க பழகு. இந்த சமூகம் பல விஷயங்களை வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு எது வெற்றினா உன் மனசுக்கு நியாயமாக உண்மையாக நேர்மையாக வாழ்கிறது தான் வெற்றி. உன் இலக்கை அடைவதில் நீ குறிக்கோளாக இரு. நதி போகிற பாதையில் ஒரு பெரிய பாறை இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். தினமும் அந்த நதி நீரானது பாறை மேலே மோதி மோதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை கரைச்சி அந்த பாறையவே ஒரு நாள் இல்லாமல் போக வச்சிடும். அதே போல் உன் நோக்கத்தில் லட்சியத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து கண்டிப்பாக உன்னால் முன்னேறி செல்ல முடியும் என் செல்லமே. உண்மையிலேயே உன்னை நேசிக்கக்கூடிய, உன்னை விரும்பக்கூடிய, உனக்காக நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல நபரை உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் அனுப்பி வச்சிருக்கேன். நீ வெற்றி பெறும்போதும் சரி, போராடும் போதும் சரி, கஷ்டப்படும் போதும் சரி, அவங்க உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாமுமாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பாங்க என் செல்லமே. ஒரு மனித உருவத்தை ஒரு சாதாரண கல்லில் கூட செதுக்கி கொண்டு வந்துட முடியும். கல்லிலேயே மனித உருவத்தை செய்யும் போது மனிதர்கள் என்னவோ ஏன் கல்லாக மாறி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. முன்பெல்லாம் மனிதன்னா மனிதாபிமானத்தோட சரியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ மனிதர்களுடைய மனசு எல்லாம் கல்லை போல இறுகிடுச்சு. யாருக்கும் உதவி செய்யவே நினைப்பு இல்லாத அளவுக்கு, யாருக்கும் நல்லது நினைக்காத அளவுக்கு உருவத்தில் மனிதனாக இருந்தாலும் மனசளவில் கல்லாவே பல மனிதர்கள் இருக்காங்க. நீ எப்போதும் அன்போடு இரு, பாசத்தோட நேசத்தோட இரு. யாருமே வேணாம்னு ஒதுங்கி வாழக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையை வெறுத்துட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். முன்னெல்லாம் எல்லாரையும் நேசிச்ச, அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்த. ஆனால் இப்போது மற்றவங்க செஞ்சு உனக்கு துரோகமும் ஏமாற்றமும் யாருமே தேவையில்லை, யாரையும் நம்ப முடியலைன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை மாற்றிருச்சு இல்லையா? கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் சில விஷயங்களை மாற்ற முடியாத போது அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ என் செல்லமே. யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்காம உன் கையும் காலுமே உனக்கு சொந்தம்னு உன் வாழ்க்கையை முன்வசமாக மாற்றிக்க முயற்சி செய். உனக்கு சாதகமாக பேசுகிறவங்களும் உன்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறவங்களும் நிஜமாவே நல்லவங்க நீ நினச்சிடாத. அதிக விஷமாக இருக்கிற பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேர். நல்லவங்கன்ற போர்வையில் இருக்க பல மனிதர்கள் தான் கெட்டது செய்யக்கூடிய மோசமானவர்களாக இருக்காங்க. கூட இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத அவங்க பேச்சை வச்சு கண்டுபிடிக்காம அவங்க செயலை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய தெளிவான பிள்ளையா நீ இரு. நீ எதிர்பார்க்குறத விட நான் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நான் எதிர்பார்த்தது தான் கிடைக்கணும்னு நீ உட்காந்துக்கிட்டே இருக்க. ஆனால் நான் கொடுக்கறது தான் உனக்கு சரியானதுன்றத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற?
உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதையும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும். காலம் எதையும் உனக்கு சரியாக மாற்றி கொடுத்துடாது. நீ தான் அத்தனையும் ஏற்றுக்கிட்டு உனக்கேத்தாற் போல மாற்றிக்க முயற்சி செய்யணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. எல்லார் யோசிக்கிறதுமே சரியாக இருக்கும், எல்லார் எடுக்கிற முடிவுமே நல்ல முடிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் தோல்வியை கொடுக்கலாம், தப்பாக இருக்கலாம். அத்தனையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்சு போக வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குது. உன் வாழ்க்கையில் எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான நல்வினைகளை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுக்குறேன். நல்ல நிகழ்வுகள் எப்போது நடக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு அழகான அற்புதத்தை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாக சிறப்பாக நடந்தே தீரும். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தர்றேன். இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட கஷ்டங்களும் இப்போ அதுக்குரிய பலனை கொடுக்க போகுது. உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்திருக்கேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகுது. எப்படி ஜெயிச்ச, எப்படி முன்னுக்கு வந்த, எப்படி இவ்வளோ காசு பணம் வசதியாக மாறினன்னு இந்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போ நல்லது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்காகவே அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்றிலிருந்தே உனக்கான ராஜயோக வாழ்க்கை ஆரம்பமாகும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் கஷ்டத்தை போக்கி கவலையை தாக்கி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன்.